நாளில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 19ஆம் திகதி நாம் எல்லாம் ரமலானுடைய தலைப்பிறை ஆரம்ப நாளில் வீட்டிருப்போம். வல்லநாயன் அந்த மாதத்தை நம் அனைவர்களுக்கும் அருள்பாலித்து கண்ணியமான மாதமாக தந்து வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவங்க ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, ரமலான் மாதத்துக்கு பின்னால் அதிகமாக சுன்னத்தான நோன்பு நோட்பதை இந்த ஷாபான் மாதத்தில் நீங்க நோக்குகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان. ஏன் தெரியுமா? இந்த மாதத்தில் என்னுடைய உம்மத்தில் நிறைய மக்கள் ஆண்களிலும் பெண்களிலும் மறந்து இருக்கிறார்கள், பொடுவோக்குத்தனமாக இருக்கிறார்கள். ரமலான் மாதம் தானே வருகிறது, இபாதத்தோடு இருக்கலாமே, பள்ளிவாசலோடு ஒட்டி கொள்ளலாமே, குர்ஆனை கையில் எடுக்கலாமே என்று நினைப்போடு இருக்கிறார்கள். இந்த மாதம் மிகவும் கண்ணியமான மாதம், மக்கள் மறந்திருக்கிறார்கள். ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட இந்த ஷாபான் மாதம் துர்ஃபஉ ஃபீஹி அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா நாயனிடம் அடியாளர்கள் செய்கின்ற இபாதத் விசேஷமாக இந்த மாதத்தில் வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடம் காண்பிக்கப்படுகிறது. அதனால் வ உஹிப்பு அய்யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம், என்னுடைய இபாதத்தை இறைவன் பார்க்கும் பொழுது நோம்பாளியாக இருந்து பார்ப்பதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். நசாயிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அருமையான பேரன்பு பெருமக்களே, அதனால் ரமலான் வருகிறது தானே இபாதத்தை செய்வோம் என்று இருக்கக்கூடாது. அடுத்த நிமிடம் என்ன நடைபெறும் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதன் மௌத்தாக 80 வயது 70 வயது 90 வயது ஆகணும் என்று எங்குமே கிடையாது. ஒரு மனிதன் மௌத்தாக ஐசியூலே ஈக்கோணும், ஹார்ட் அட்டாக் வரணும், ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமான நிலைக்கு மாறணும், அப்பதான் மௌத்து என்பது சில மனிதர்களுடைய யோசனை. அது முற்றுமாக பிழையானது. அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்துக்கு வரும் பொழுது எந்த நேரத்தில், எந்த நாளில், எந்த இடத்தில் மௌத்தாகுவோம் என்பது அல்லாஹ் முடிவு செய்த உண்டு. உலகத்துக்கு வரும் பொழுது பாப்பா, அப்பா, மகன், பேரன், குள்ளு பேரன் என்று A to Z அல்பபெட் மாதிரி துன்யாவுக்கு வரும். ஆனா கபருக்கு போச்சல்ல A to Z அல்ல. அப்பா மௌத்தானத்துக்கு போறதான் பாப்பா, அதுக்கு போறதான் மகன், அதுக்கு போறதான் பேரன், அதுக்கு போறதான் குள்ளு பேரன், அப்படி என்பது கிடையாது. ஒரு ஜனாசாவு இருக்குது, அந்த ஜனாசாவுல பாப்பாவும் இருக்கிறார், வாப்பட வாப்பா அப்பாவும் இருக்கிறார் என்றா பேர புள்ள கபருக்கு போறார். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்துக்கு வருவதற்கு தான் அல்லாஹ் ஆர்டரை வச்சிருக்கிறான். கபருக்கு போறதுக்கு ஆர்டர் இல்ல. குழந்தையிலும் மரணம் வரும், வாலிபத்திலும் வரும், படிக்கிற காலத்திலும் வரும். திருமணம் எல்லாம் பேசி ஓகே, மாப்பிள்ள போறதுதான் குறைச்சல், அங்க பொன் மௌத்தாகியாம் என்று கோல் வருகிறது. இப்படியெல்லாம் எத்தனை மையத்துகளை நாம் எல்லாம் கண்டிருக்கிறோம். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக சில ரிவாயத்தின்படி 30 நாளுமே சுன்னத்தான நோன்பை நோட்டு இருக்கிறார்கள். அதனால நாங்க தான் 30 பிடிக்காட்டிலும் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். 1க்கு 10, 2க்கு 20, 3க்கு 30 தருகிறான் என்றால், இந்த மாதத்திலும் எல்லா மாதத்திலும் ஐயாமுல் பீர் என்று சொல்கின்ற வெள்ளை நாட்கள், பிறை 13, 14, 15வது நாள், இந்த 3 நாள் நாங்கள் நோன்பு நோற்றாலே அல்லாஹ் ஷாபான் முழுக்க நோன்பு நோற்ற நன்மையை தருவான். அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, குத்பாவுக்கு வந்தவங்க எல்லாம் வெறுமனே சத்தத்தை காதில் மட்டும் வாங்கி கொள்ள போகாதீங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், சொல்லப்படுகின்ற விடயங்கள் வாழ்க்கையில் நான் எடுத்து நடப்பேன் என்ற நல்ல சிந்தனையோடு கேளுங்க. கபருக்கு யாருக்குமே வரமாட்டார்கள். பெண்கள் எல்லாம் வீட்டோடு இருந்து விடுவாங்க. ஆண்கள் எல்லாம் கபரு வரை வந்து மண்ணால நிரப்பிட்டு பேய்த்திடுவாங்க. ஏண்ட அப்பவே, ஏண்ட அப்பவே, ஏண்ட மகனே, ஏண்ட பேரனே, ஏண்ட பிசினஸ் ஒரிஜினல் பார்ட்னரே என்று சொல்லி அழுவதற்காக தலைய சுகர்ல அடிச்சு தலை வெடிச்சாலும் ரூஹி
திருப்பி வரவே வராது. கல்லா அல்லாஹ் சொல்லிட்டான், அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. ரூஹ் வந்து விட்டால், எடுக்கப்பட்டு விட்டால் திருப்பி அல்லாஹ் கபிரில் தான் மீட்டுவான். முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேள்விகள் கேட்பதற்காக. அதனால் கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை யாரும் வீணடிச்சிடாதீர்கள். அந்த சொல்லப்பட்ட ஐயாமுல் பீல் பிறை 13, 14, 15 நாட்கள் இந்த மாதம் அல்ல, இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம் அடுத்த மாசம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போய நாள் எல்லாரும் ரெஸ்டா இருந்துட்டு அடுத்த நாள் எல்லாரும் பிஸி நாள். திங்கக்கிழமை 2ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த 3 நாளும் அடுத்த மாசம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 4 நாளும் ஐயாமுல் பீதுடைய நாள். குத்பாவிலே நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நேசிக்குகிற நாம், அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற நாம், அவர்களுடைய பின்பற்றுதலை எடுத்த நாம், அடுத்தவர்களை பற்றி அவர்களிடம் சொல்கின்ற நாம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷாபானில் நோன்பு நோட்டார்கள். இந்த ஷாபானில் நானும் 30 நோன்புடைய அடியானாக மாறுவேன் என்று திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாளும் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி நோம்பு நோக்க நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வான். உங்களோட வீட்டில் உள்ள பெண்களுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம். ரமலானில் ஒடுபட்ட நோம்புகள் பெண்களுக்கு 30 நாள் நோம்பு முடிக்க முடியாது. அவர்களுக்குரிய பெண்களுக்குரிய நோய் என்று இருக்குது, அவங்களுக்கு 4, 5, 6 நாள் நோம்பு வரும். அவர்களுக்கு கூட விடுபட்ட நோம்ப இந்த ஷாபானில் கலா செய்தால் அல்லாஹ்விடம் நோம்பு நோற்ற சவாபையும் அடைகிறார்கள், ஆண்களும் அடைகிறார்கள். நோம்பு நோற்ற நிலைமையில் அல்லாஹ் எங்களுடைய அமலை பார்த்துக் கொள்வான். வல்லநாயன் அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இரண்டாவதாக இந்த ஷாபான் மாதம் ஷஹ்ருல் கிராஆ, கிராத்துடைய மாதம், குர்ஆன் ஓதுகிற மாதம். கிராத்தண்டா அப்துல் பாசித் மாதிரி ஓதுறத சொல்லல, எல்லாரும் கையில குர்ஆனை எடுத்து ஓதுற மாதம். அதனால ஷாபானுக்கே நாம் எல்லாம் குர்ஆன கையில் எடுத்துடணும். பிறகண்டே இந்த 3ஆவது நாள் ஆயிட்டு மின்னட்டும் வேகத்தில் நேரங்கள் காலங்கள் கிடைக்குகிறது. ரமலான் வருதானே, 19ஆம் தேதி பாப்பமே, பிறகண்டா பாப்பமே. அப்பதான் நிறைய வீடு வாசல்கள்ல குர்ஆன தொடக்கிய அருமையான பேரன்பு பெருமக்களே, யாருமே அப்படி செய்யாதீங்க. இப்படி சொல்றதுக்காக ஒட்டுமொத்தமாக நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்கள் என்று நான் சொல்லல. வயதாளிகள் இருக்கிறார்கள், உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், மதரசா மாணவர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்களும் இருக்கிறார்கள். சீரேவித்தனம் பிடித்தவர்கள் வளமையாக குர்ஆன் ஓதும் பழக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு காமனத்தியால ஓதுவோமே, 10 நிமிடம் ஓதுமே என்று சென்ற ரமலானில் இருந்து இன்று வரை காட்டிலும் குர்ஆன ஓதுறவர்கள் இல்லாமல் இல்லை. மொத்தமாக ஓதாமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரமலானிலும் சில வயசாளிகள், சில பிசினஸ் பண்றவங்க குர்ஆன தொடுகிறதே இல்லை. சும்மா ரமலான் கழியுது. ஒண்ட மறந்துடாதீங்க, யார் குர்ஆன தொடல்ல, யார் குர்ஆன பிடிக்கல்ல, யார் குர்ஆனோட ஓதல்லேண்டா அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபக்காரர்களாம் என்று இமாம்கள் எழுதுகிறார்கள். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, ஷஹ்ருல் கிராஆ என்று இந்த ஷாபான் மாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது. குர்ஆன் ஓதுகிறவர்களாக ஆகிக்கொள்ள வேண்டும். முதலாவது வீட்டில் உள்ள பெற்றோர்கள், உம்மா அப்பா முன்மாதிரியா இருக்கணும். தாண்ட மகள், தாண்ட மகன் நல்ல முறையில் வாழ ஓடுமெண்டா உம்மா வாப்பட வழிகாட்டல், உம்மா வாப்பட சாலிஹான அமல், தஹஜ்ஜுதுல இருந்து, சுபஹுடைய முன்சுன்னத்துல இருந்து, ஃபர்லான தொழுகையிலிருந்து, குர்ஆன் ஓதுறதிலிருந்து கரெக்டாக அவங்க செய்யறாங்களா, உங்களோட மகளை பத்தி, உங்களோட மகனை பத்தி பயப்படவே தேவையில்லை. அவங்களும் நல்ல முறையிலே வருவாங்க. குர்ஆன் லேசிப்பட்ட ஒன்றல்ல, ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. என்ன அர்த்தம், என்ன ரகசியம்? சுவர்க்கத்துக்கு போய் சேர்க்கும் வரையில நம்முடைய கைட். அதனால அந்த குர்ஆனை நாம் மறந்துடப்படாது. வெறுமனே தலையாட்டி கொண்டிருக்காதீங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஒரு பேஜாவது, ஒரு ஐனாவது இன்றிலிருந்து மொத்தமாக ஓதாதவர்கள் ஓத ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத்து செய்வானாக. இன்று வெள்ளிக்கிழமை இமாம் மின்பரிலே ஏறிவிட்டார். மின்பர் ஏறுவதற்கு முன்னால் தஹஜ்ஜுதில் இருந்து இதுவரைக்கும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினவர்கள் யார்? நேற்றைய மக்ரிபுடைய நாள் சூரியன் மறைந்ததும் வெள்ளிக்கிழமை இரவுடைய சிறப்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. மக்ரிபிற்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினவர்கள் யார்?
அருமையான பேரன்பு பெருமக்களே, சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாள் டெய்லி வலிமையா ஓதி வந்தால் ஹதீஸிலே இருக்குகின்றது, தபரானி ஷரீஃபிலே ரிவாயத், வலது காலில் இருந்து குல்காலில் இருந்து ஒரு பிரகாசம் வானலோகத்துக்கு போகுமா. அடுத்த வெள்ளிக்கிழமை ஓதுவார், இன்னொரு பிரகாசம் குறிக்காலில் இருந்து வானலோகத்துக்கு போகுமாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓத ஓத அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம் வானலோகத்துக்கு போய் சேர்ந்து நிறைந்து விடும். இவர் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவார் அல்ல, மௌத்தாய் கபரில் வைத்ததும் அந்த சூரத்துல் கஹ்ஃப் அந்த வெளிச்சம் அப்படியே கபருக்கு வந்து வெளிச்சம் தருமா. அருமையான பேரன்பு பெருமக்களே, இது எங்கே ஒரு ஹுத்பால சொல்லும், 50 வயது தாண்டின ஒரு மனுஷன் வந்தாரு, கேட்டாரு, ஹஸரத்தாங்க நீங்க ஹுத்பாவுல மின்பர்ல ஒரு சூரத்து சொன்னீங்கல்ல, அது என்ன சூரத்துன்னு திருப்பி கேட்டாரு. சூரத்துல் கஹ்ஃப் வந்தேன். அப்பதான் அவர் தலையாட்டாரு, அப்படி ஒரு சூரத் இருக்குதான்னு கேட்கிறாரு. அளவா சிரிக்கவா, அப்படி ஒரு சூரத்து இருக்குதான்னு கேட்கிறாரு. அருமையான பேரன்பு பெருமக்களே, நாம் எல்லாம் சக்கராத்துக்கு வரும் வரைதான் இந்த உலக வாழ்க்கை. சக்கராத்துக்கு வந்ததற்கு பின்னால் யாரையும் பார்க்க முடியாது. கடைசியாக மனைவியை பார்க்கின்ற கடைசி பார்வை, பிள்ளைகளை கடைசியாக பார்க்கின்ற பார்வை, நம்மோடு இருந்த வாலிபர்கள், நம்முடைய வியாபாரிகள், நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் கடைசி பிரியாவிடை பார்க்கின்ற பார்வை. அதுக்கு பின்னால யாருமே வரமாட்டாங்க. ஷாஃபி இமாம் எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க, ஹிஜ்ரி 150 பிறந்தாங்க, 204 எங்களை மாதிரி 60, 70, 80 வயசாக வாழல்ல. உலகத்துக்கே ஷாஃபி இமாம தெரியாதவங்க யாருமே இல்ல. உலகத்துல வாழ்ந்து 54 வயது, 44 இயர்ஸ் அதோட மௌத்தாகிட்டாங்க. அந்த ஷாஃபி இமாம் எந்த அளவுக்கு ஹதீஸுடைய நுணுக்கமாக பார்த்தாங்கன்னு பாருங்க. அந்த நுணுக்கத்தை எடுத்து கடைசியாக மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்க, மக்களே 4 விஷயம். ஒத்தன் வீட்டை வாங்குகிறார், வீட்டை கட்டுகிறார், வீட்டுக்குரிய தளவாடத்தை எடுக்காம யாரும் வீட்டுக்கு போறல்ல. ராவிக்கு தூங்குறதுக்கு கட்டலோனும், இருக்கிறதுக்கு சேரோனும், மேச புட்டுவமோனும், அதெல்லாம் வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு போட்டுட்டு தான் போற. அப்படித்தானே வீட்டுக்கு போறேன்னா வீட்டுக்குரிய தளவாடம் நீக்கணும். அத மாதிரி மௌத்தாயி கபருக்கு போறதுக்கு முன்னால உங்களோட கபருக்குரிய தளவாடங்களை எடுத்துக்கோங்க. ஷாஃபி இமாம் ஹதீஸை வெற்றி சொன்னாங்க, மிச்சமாக எடுக்க வேணும். 4 விஷயம், 4 புறத்தால வந்து நிற்கும். தலைமாடு, கால்மாடு, வலது பக்கம், இடது பக்கம், இந்த 4 பக்கத்திலும் உங்களை பாதுகாக்க 4ஐயும் மறந்துடாதீங்க. முதலாவதாக சொன்னாங்க, தொழுகையுடைய விஷயத்துல கரெக்டாக இருந்து கொள்ளுங்க. பர்ல மட்டுமல்ல, பர்லோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகையிலும் தொழுது கொள்ளுங்க. இரண்டாவது, திலாவத்துல் குர்ஆன், வலிமையாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிறவராய் இருந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, நோன்பு, பர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்புகளுக்கெல்லாம் டைம் கொடுங்க, எடுங்க, நோன்பு நோற்று கொள்ளுங்க. வாழ்க்கையில கெட்ட வியாதிகள் வராது. நோம்பாளிகள் அல்லாஹ் விரும்புகிறான். நோம்பாளிகளுடைய வாழ்க்கையில் பரக்கத், நோம்பாளிகளுடைய துஆக்கள் கபூலியத், நோம்பாளிகளுடைய ஹயாத் நீளம், நோம்பாளிகள் கேட்கின்ற துஆ கபூல். இவ்வளவு பெரிய கண்ணியமான இபாதத்தை ஏன் நம்பிட வேண்டும்? அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, குத்பாவில் சொல்லப்பட்ட பிறை 13, 14, 15 அடுத்த மாதம் 2, 3, 4 இந்த நாட்களில் நோன்பு நோட்பதை யாரும் விட்டு விடாதீர்கள். 4வதாக சொன்னார்கள், சதகா, அதிகமாக எளியவர்கள், குடும்பத்தில் உள்ள எளியவர்கள், கஷ்டவாளிகள், பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், அல்லாஹ் தந்ததிலே இருந்து செலவு செய்து கொண்டே இருங்கள், இஹ்லாஸாக இருங்க. இந்த நாளும் தொழுகை தலமாட்டில் இருக்கும், நோன்பு கால்மாட்டில் இருக்கும், குர்ஆன் திலாவத்து வலது பக்கத்தில் இருக்கும், சதகா தான தர்மம் இடது பக்கத்தில் இருக்கும். 4 பக்கத்தாலையும் அல்லாஹ்வுடைய அதாபு வராமல் இந்த நாளும் கைடாக இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் என்று ஷாஃபி இமாம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள். அதனால் அருமையான பேரன்பு பெருமக்களே, கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் யாருமே கைவிடக் கூடாது. கடைசியா குத்பாவை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். நீண்ட நேரம் ஓத விரும்ப அல்ல அருமையான பேரன்பு பெருமக்களே. அதனால் சொல்லப்பட்ட விடயங்களில் பெற்றோர்கள் கவனமாக இருப்பதோடு பிள்ளைகளை சின்ன வயதில் இருந்து ஒழுக்கமா வளருங்க. அருமையான பேரன்பு பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, இப்படி ஒரு பார்வை பார்க்க செல்ல பின்னால நிறைய பேர் தலையை தொங்க போட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தலையை நிமித்து கொண்டு குத்பா முடிக்க போற மின்பரில் இறங்கினா தானே உங்களுக்கு சந்தோஷம். அவசரமா போகணும். ஹை குத்பா முடிக்க போற ஒரு விஷயம் எல்லாருக்கும் மிக முக்கியமானது. முதலாவது
மின்பர்லிக்கு ஹத்தீபுக்கு மிக முக்கியமானது. இரண்டாவது உங்களுக்கு நான் முக்கியமானது என்று சொல்கிறேன். எங்கட பிள்ளைகள் 12 வயதாக காட்டிலும் தான் எங்கட கண்ட்ரோல்ல இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வ மார்க்கத்தை தொழுகைய குர்ஆன காட்டி கொடுக்கிற விஷயத்துல பொடுவோக்குத்தனமாக இருந்துடாதீங்க. ஆரம்பத்துல நீங்க பிள்ளையோட கஷ்டப்பட்டு வைங்க, பின்னுக்கு லேசாக கண்ணியமா மதிப்பாக உங்களோட பிள்ளைகிட்டே இருப்பீங்க. நீங்க சின்ன புள்ள தானே 4 வயசு தானே 5 வயசு தானே நேசரி தானே கிரேட் 1 தானே கிரேட் 2 3 தானே ஆனா சும்மா விடுங்களேண்டா மிக பயங்கரமானதாக 20 வருஷத்துக்கு பின்னால நீங்க பட வேண்டி வரும். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, சின்ன வயசுல காட்டுற விஷயங்கள் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் தான் கல்வில பதியும். அவங்க 12 வயசா காட்டிலும் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற காலத்துல அல்லாஹ் பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, தொழுகையை பத்தி, குர்ஆன அடிக்கடி சொல்லியும் காட்டியும் அவங்கள பின்னாலே இருந்து கொண்டிருங்க. உள்ள சிஷத்தையில பாஸ் ஆகணும்டா அல்லாஹ் அக்பர், அதுக்கு எடுக்க ஒரு தியாகம். உள்ள ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட் எடுக்கணும்டா அதுக்கு பிடிக்க சேர்மார்க் டீச்சர்மாருக்கு செலவழிக்க செலவு எந்த பிழையும் இல்ல. உள்ளே டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, பைலட் ஆக்குங்க. ஆனா அல்லாஹ்வை மறந்தவன், தொழுகை இல்லாதவன், குர்ஆன் இல்லாதவன் என்றா அதே புள்ள மின்பர்ல சொல்ற அதே புள்ள உங்களை சக்கராத்துக்கு முன்னால பாப்பா இவ்வளவு காலம் எங்களை வளர்த்து எந்ததான் எங்களுக்கு நீங்க செஞ்ச என்று நிச்சயமாக கேட்கத்தான் போறாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சமீபத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அந்த வீட்டுக்கு ஒரு ஆளின் போய் ஒரு மீட்டினாக போன நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பெரிய மாளிகை வீடு வாசல் மேல் மாடியிலிருந்து ஒரு சத்தம், ஒரு சத்தம். அந்த ஆளின் கேட்டார், என்ன? இல்ல பிரச்சனை இல்ல பேசுங்கண்டார். பேசிக்கொண்டு திருப்பி ஒரு சத்தம், திருப்பி பேசுங்கண்டார். பேசுறார். இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்கு பின்னால முன்னால பெரிய பங்களா, அவருடைய வீட்டுல மட்டும் 9 கார் நிப்பட்டப்பட்டி BMW எல்லாம் இருக்குது. எல்லாம் அவருக்குரியது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பிரச்சனை இல்ல. அல்லாஹ் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து நிற்பான். அப்ப பெரிய மாளிகை, பெரிய பில்டிங், எவ்வளவு சொத்துக்கு வாகனத்துக்கு சொந்தக்காரர், சத்தம் வருது. கடைசியாக பேசுறதெல்லாம் நிப்பட்டி ஊட்டு ஓனர் வாப்பா அந்த ஆலிம் முன்னுக்கு அழுது சொன்னாரு, மேல் மாடியில யாரும் அல்ல, ஏண்ட மகன் தான் கத்துறான். அவன் எப்பயுமே ட்ரிங்க் குடிக்கிற பழக்கம், எப்பயுமே அவன் குடிச்சு கொண்டிருக்கான். அவனை சும்மையல் ஹஸ்ரத், அவனை நான் லண்டனுக்கு அனுப்பி படிக்க வச்ச, மோசமாகி பேய்த்துட்டான். அவனுக்கு சின்ன வயசுல வாப்ப சொல்ற, இது உங்களுக்கு மின்பர்ல சொல்ற, இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போறதுக்கு அல்ல, எல்லாம் ஒரு படிப்பின. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானல்ல, ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்பா. முன்னே காலத்தில் உள்ள இந்த ஃபிரௌன், ஹாமான், காரூன், அபூ லஹப் சரித்திரத்திலுமே குர்ஆன்ல சொல்ற, படிப்பினை பெற்றுக்கோ, கண்ணை திறந்துக்கோ, கல்வி கண்ணை திறந்துக்கோ, மோலனாகாதே, மடேனாகிடாதே, இதெல்லாம் சொல்ற. நீ நேர்வழி வேற. நாம ஹயாத்தோடு எங்கட குடும்பத்தில் எத்தனை பேரை மௌத்தாக்குற, இன்ன ஜனாதா போது இந்த நிலைமை உனக்கு வரப்போகுது, படிப்பினை பெற்றுக்கோ. எங்களுக்கு முன்னால் அடுத்தவங்களை மௌத்தாக்குற இனத்துக்கு படிச்சுக்கோ என்றான். ஆனா நாங்க படிக்கிறதுக்கு ரெடி இல்ல, நாங்க கேட்கறதுக்கு ரெடி இல்ல. கொத்துபா முடிக்க மாட்டாரன் ஏக்கர்லாம் நிறைய பேர் இருக்கிறான். அப்ப அவர் சொன்னார், யாரும் அல்ல ஹஸ்ரத், தாங்க துஆ செய்யுங்க, அவன் மௌத்தாகி போகணும் என்றார். உலகத்துல நீங்க எப்ப சரி கேட்டீங்களா, அவர் வாப்பா என் மகன் மௌத்தாகி போகணும் என்று துஆ செய்யுங்க. அவன் நேர்வழி வேறு துஆ செய்யுங்க. அதற்காங்க அவன் நோயாளி, அவன் நோய் சுகமாக துஆ கேளுங்க. அப்படித்தானே ஸ்ரீதேவிகள் சொல்வாங்க. சொல்றது சரிதானா? இவர் ஆப்போசிட் இல்லையா சொன்னாரு, மௌத்தாக துஆ கேளுங்க என்றார். ஹஸ்ரத் மறந்துட்டார். ஏன்னு கேட்டாரு, இல்ல சமீபத்துல நாங்க 2 நாளே முன்னால நானும் வைஃபும் அவன் உம்மாவும் அப்படியே வெளியே பேத்துட்டு வர சொல்ல எங்களை 2 பேருக்கும் அவன் கடுமையாக அடிச்சுட்டான். பாத்தீங்களா? யார் அடிச்ச? வெளியுள்ளவனா? போலீஸ்லயா? பெத்த புல் அடிச்ச. யாருக்கு அடிச்ச? பெத்து வளர்க்கிற உம்மா வாப்பக்கு துன்யாவே வெறுத்தி. பாருங்க, இவ்வளவு பங்களா வாகனம், துன்யாவே நரகம். இதுக்காக உண்டோனுமா? இதெல்லாமே சும்மா கேட்டுட்டு போறதுக்கு அல்ல. இப்படி எல்லாம் இருக்குதான்றத ஹயாத்தோடு இருக்கிற ஹுத்துபாவுக்கு வந்த எல்லாரும் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும்.
பிள்ளைகளை ஒழுக்கமா வளருங்க, குர்ஆன் ஓதுறீங்க, மக்ரிபானா இஷாவானா எல்லாட கையிலும் போன், மகள்ட கையில் உண்டு, மகன் உண்டு, வாப்போண்டு, பேசவே நேரம் இல்லை. மகனை பார்த்து சிரிக்கிறவன் எல்லாம் போனை பார்த்து கொண்டு சிரிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு உலகமா போயிடுச்சு. அருமையான பேரன்பு பெருமக்களே, வெறுமனே சொல்லப்பட்ட 20 நிமிஷ ஹுதுபாவை கேட்டேன் விட்டேன் என்று இருக்காம கேட்டத வாழ்க்கையில எடுத்து நடங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. எண்ணி 25 26 நாளையில சங்கியான ரமலான் வரப்போகுது. ரமலான் வரும், அதுல சந்தேகம் இல்ல. ஹயாத்தோடு இருப்போமா என்பதுதான் கேள்விக்குறி. அதனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை, கிடைச்ச நாள, கிடைச்ச நேரத்தை வீணாக்காம ரப்ப பயந்து அல்லாஹ்தான் இருக்கிறான் என்ற உணர்ந்து நேரத்துக்கு தொழுது பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தி குர்ஆனோடு இருந்து மூத்தவர்கள், உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், பெற்றோர்கள் இவங்களை மதிச்சு எல்லாட துஆ பரக்கத்தோடும் வாழ்ந்து நல்ல மௌத்த அடைகின்ற கூட்டத்தில் வல்லனாய் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களை மன்னிப்பாயாக, இன்றைக்கு ஹுத்பாவுக்கு வந்தவர்களை மன்னிப்பாயாக, இந்த குடும்பத்தில் உள்ளவர்களில் யாரெல்லாம் மௌத்தானார்களோ அவன கபரை வெளிச்சமாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, இனிதான் நாம் மௌத்தாக இருப்பவர்கள், அந்த மௌத்துக்கு முன்னால் எங்களுடைய உடலையும் கல்வை நீ சுத்தமாக்கி வைப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கெட்ட வியாதிகள், கேவலமான நோய்கள், கேவலமான மரணங்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. நீ தந்த ஈமான மௌத்து வரும் வரை பாதுகாப்பாயாக. அந்த ஈமானிலே தக்வாவை தருவாயாக, அந்த தக்வாவிலே இஹ்லாஸை தருவாயாக, அந்த இஹ்லாஸை நற்குணத்தை தருவாயாக. எல்லோருடைய துஆ பரக்கத்தோடு வாழச் செய்வாயாக. யாருக்குமே கடன் இல்லாமல், யாருடைய வெறுப்புக்கும் ஆளாகாமல் எல்லாரும் துஆ பரக்கத்தோடும் நமக்கு சாலிஹான மௌத்தை தந்து வைப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு கருணை காட்டுவாயாக. நம்முடைய ஆஷாமார்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய மஷாயிக்மார்கள், நம்முடைய வழிகாட்டல்கள் இவர்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. ஜும்மாவுடைய நாளை மதிச்சு ரப்பே ரஹ்மானே எல்லோருமே இமாம் மின்பர் ஏறத்துக்கு முன்னாலே ஹுத்பாவுக்கு வந்து ஈத்திகாவோடு நீயத்தோடு அமரும் உட்காரும் பாக்கியத்தை தந்து வைப்பாயாக. சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க நீ பரக்கத்து செய்வாயாக. தஹஜ்ஜுதில் இருந்து கடைசி வித்ர் தொழும் வரை எல்லா ஃபர்லான சுன்னத்தான தொழுகையில் பேணுதலை தருவாயாக. இவ்வளவு காலம் முஸ்லிம் சமூகம் கேட்ட துஆ, இன்றைய ஹுத்பா மின்பரில் கேட்ட துஆ, இனி முஸ்லிம் சமூகம் கேட்க போகின்ற துஆ, அத்தனை துஆக்களையும் ஒரு ஹபீப் நமது உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி முஸ்தபா முஹம்மத்